வணக்கம். போஸ்டர் சீட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழக அளவில் மாவட்ட நிகழ்வுகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விருதுநகரில் 1,08,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் திருநங்கைகளுக்கு குடியிருப்புகள். 24 திருநங்கைகளுக்கு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வழங்கினார். திருவாரூர் மாவட்ட புதிய ஆட்சியர் மோகன சுந்தரம் பல்வேறு இடங்களில் ஆய்வு. கடும் பணியை பொருட்படுத்தாமல் அதிகாலை முதலே உழவர் சந்தை உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்டார். கன்னியாகுமரியில் இருந்து கேரளாவிற்கு கடத்த முயன்ற 5 டன் ரேஷன் அரிசி. வாகனத்தை சிறைபிடித்த பொதுமக்கள் காவல்துறையிடம் ஒப்படைப்பு. சிவகங்கையில் மின் இணைப்பு பெயர் மாற்றத்திற்கு 1,500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய அதிகாரி கையும் களவுமாக கைது செய்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை. பிரம்மாண்டமாக நடைபெற்ற சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழா. விழாவின் ஒட்டுமொத்த தொகுப்புகள் குறித்த சிறப்பு பார்வை. விருதுநகரில் திருநங்கைகளுக்கான கட்டப்பட்ட 24 குடியிருப்புகளை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பயனாளிகளுக்கு வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் குமாரலிங்கபுரம் கோவில் புலிக்குத்தி கிராமத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் 24 திருநங்கைகளுக்கு குடியிருப்புகள் கட்டப்பட்டன. 1,08,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட குடியிருப்புகளை பயனாளிகளுக்கு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்தார். அத்துடன் பயனாளிகளிடம் வீடுகளையும் ஒப்படைத்தார். இந்த வீடுகள் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் சார்பில் 3.5 லட்சமும், மாவட்ட நிர்வாகத்தின் சிறப்பு நிதி திட்டத்தின் மூலம் தலா 1 லட்சமும் என 4.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து அடிப்படை வசதிகளோடு கட்டப்பட்டுள்ளது. விழாவில் பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் திருநங்கைகள் யாரிடமும் கையேந்தாமல் சுயதொழில் செய்து முன்னேற வேண்டும் என வலியுறுத்தினார். திருவாரூர் மாவட்டத்தின் புதிய ஆட்சியர் மோகன சுந்தரம் கொட்டும் பணியும் பொருட்படுத்தாது பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். திருவாரூர் மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக பொறுப்பேற்ற மோகன சுந்தரம் தோட்டக்கலைத்துறை சார்பில் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தோட்டக்கலைத்துறை சார்பில் பயிற்சி பெற்று வரும் விவசாயிகளிடம் கலந்துரையாடினார். அத்துடன் அவர்களுக்கு பயிற்சி உபகரணங்களையும் வழங்கினார். மேலும் தேனி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள விவசாயிகள் பயிற்சி வகுப்பிற்கு விவசாயிகள் செல்லும் வாகனத்தை கொடியசைத்தும் தொடங்கி வைத்தார். அத்துடன் உழவர் சந்தையில் ஆய்வு மேற்கொண்ட அவர் உழவர்களின் கோரிக்கைகளையும் பெற்றுக்கொண்டார். மேலும் மேலநாகை உள்ளிட்ட பகுதிகளில் நெல்லுக்கு மாற்றுப்பயிராக விளைவிக்கப்பட்டிருக்கும் மிளகாய், வெண்டை, பாகற்காய் பயிர்களையும் ஆட்சியர் பார்வையிட்டு பயிர்களின் தரம் குறித்தும் கேட்டறிந்தார். கன்னியாகுமரியிலிருந்து கேரளாவிற்கு கடத்த முயன்ற 5 டன் ரேஷன் அரிசி மற்றும் வாகனத்தை பிடித்த பொதுமக்கள் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவின் பல்வேறு பகுதிகளுக்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் அருமனை அருகே மாங்கோடு வழியாக சென்று கொண்டிருந்த மினி டெம்போவை பொதுமக்கள் சந்தேகத்தின் பேரில் மடக்கி பிடித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் வருவதை கண்டதும் ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் போலீசார் வாகனத்தை சோதனை செய்தனர். அப்போது வாகனத்தில் 5 டன் ரேஷன் அரிசி இருப்பதும் கேரளாவுக்கு கடத்த முயன்றதும் தெரிய வந்தது. வாகனத்தையும் ரேஷன் அரிசியையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் தப்பிச் சென்ற கடத்தல் கும்பல் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இளையான்குடி அருகே மின் இணைப்பு பெற பெயர் மாற்றத்திற்கு 1,500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய உதவி பொறியாளரை போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள பெரும்பச்சேரி கிராமத்தை சேர்ந்தவர் ரமேஷ். இவர் தனது வீட்டிற்கு மின் இணைப்பின் பெயர் மாற்றத்திற்காக மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் சிவக்குமாரை அணுகியுள்ளார். அதற்கு சிவக்குமார் 1,500 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ரமேஷ் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படி ரமேஷ் லஞ்ச பணத்தை மின்வாரிய செயற்பொறியாளர் சிவக்குமாரிடம் வழங்கியுள்ளார். அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக சிவக்குமாரை கைது செய்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.
தேவக்கோட்டையிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு காவடிகளோடு நடைபயணம் மேற்கொண்டனர். ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழாவின் போது தேவக்கோட்டையிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து பழனிக்கு பாத யாத்திரையாக சென்று முருகனை வழிபடுவது வழக்கம். அதன்படி வருகின்ற 11ஆம் தேதி தைப்பூச திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையிலிருந்து நகரத்தார் காவடி சுமந்து பாத யாத்திரை செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் முதலியார் காவடி முதல் காவடியாகவும் நகரத்தார் 42 காவடிகளோடு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக புறப்பட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து சிதம்பர விநாயகர் கோவிலை வந்தடைந்து பின்னர் அதிகாலையில் கோவிலிருந்து பூஜை செய்து புறப்பட்டனர். வழிநெடுகிலும் ஆடல் பாடலோடு கிராம மக்கள் பக்தர்களை வழி அனுப்பி வைத்தனர். கன்னியாகுமரியில் காட்டுப்பூனையை கண்டு சிறுத்தை என அச்சம் கொண்ட மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர அடிவாரமான அருமாங்கோணம் பகுதியில் குமரேசன் என்பவர் வீட்டில் வளர்ப்பு நாயை மர்ம விலங்கு ஒன்று கொன்று கவ்விச் சென்றுள்ளது. நாயின் சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பார்த்தபோது அங்கு விலங்கு சுவற்றின் மீது ஏறி குதித்து ஓடி மறைந்துள்ளது. இதை கண்டு அவர்கள் அவ்விலங்கு சிறுத்தை என பதறி உள்ளனர். இச்சம்பவம் காட்டுத்தீயாய் பரவ ஊர் முழுவதும் மக்கள் அச்சத்தில் உறைந்தனர். இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்து காலடி தடம் மற்றும் அதன் முடி ஆகியவற்றை ஆய்வு செய்து அந்த விலங்கு சிறுத்தை இல்லை என்றும் சிறுத்தை அளவிலான காட்டுப்பூனை என்பதையும் கண்டறிந்தனர். ஓமலூரில் பாரம்பரிய சாமி ஆட்டத்தை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்லும் வகையில் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. இதுபோன்ற திருவிழாக்களில் பாரம்பரிய அம்மன் ஆட்டத்தை மூத்தோர்கள் ஆடி வருகின்றனர். பறைமேளம் முழங்க, கால் சலங்கை ஒலிக்க அம்மன் ஆட்டத்தை ஆடி மக்களை மகிழ்விப்பது பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஓமலூர் அருகே முத்துநாயக்கன்பட்டியில் சாமியாட்டம் ஆடி இயற்கையை வழிபட்ட இளைஞர்கள் பாரம்பரிய அம்மன் ஆட்டங்களை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்லும் வகையில் இளைஞர்கள் மற்றும் சிறுவர் சிறுமியருக்கு பயிற்சி அளித்தனர். சிறுவர்களும் தாளம் மாறாமல் ஒன்று கூடி ஆடியதை பொதுமக்கள் கண்டுகளித்தனர். போஸ்டர்ஸ் எட்கேரும் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நாமக்கல்லில் உள்ள தங்கம் மருத்துவமனை சார்பாக புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இப்பேரணி நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் தென்பாண்டியன் குரூப்ஸ் தலைவர் நல்லுசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஓவியப் போட்டி நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற பேரணியில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ ஊழியர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உலக புற்றுநோய் தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. தனியார் பள்ளி சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை தாராபுரம் காவல் சார்பு ஆய்வாளர் சையது இப்ராஹிம் தொடங்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்டோர் தேசிய மாணவர் படையினர் தங்கள் சைக்கிள்களில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை தாங்கியபடி சென்றதோடு பேருந்து நிலையத்தில் நாடகம், நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் மூலமாகவும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். குறித்த விழிப்புணர்வு கருத்துக்களை வழங்கியிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மத்திய பட்ஜெட்டை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்மையில் மத்திய அரசு இவ்வாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தது. இதில் தமிழ்நாட்டிற்கான எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை. தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் வந்தவாசியில் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டிக்கும் விதமாக
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தண்டோரா போட்டும் பலூன்களை ஊதி காற்றில் பறக்கவிட்டும் நூதன கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரப்பட்டினத்தில் 1012 ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி பூங்கா அமைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு உடன்குடி அருகே ஆதியாக்குறிச்சி ஊராட்சி பகுதியில் நிலங்களை கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் விவசாய நிலங்களை அழித்து நிலம் கையகப்படுத்துவதை தவிர்த்து வேறு இடங்களை கையகப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்ததால் போலீசார் அவர்களை கைது செய்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். வேலூரில் நடைபெற்ற 7 மாவட்ட தீயணைப்புத் துறையினருக்கான விளையாட்டுப் போட்டிகளில் 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். வேலூர் நேதாஜி விளையாட்டு அரங்கில் தீயணைப்புத் துறைக்கான வடக்கு மண்டல விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறை சார்பில் நடைபெற்ற இப்போட்டியினை தீயணைப்புத் துறையின் துணை இயக்குநர் விஜயகுமார் தொடங்கி வைத்தார். இதில் வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 250 வீரர்கள் பங்கேற்றனர். இதில் குண்டு எறிதல், ஈட்டி எறிதல், கயிறு ஏறுதல், ஏணி போட்டு மற்றும் வேகமாக மீட்பு பணியை செய்வது, தீயை விரைவாக அணைப்பது உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் செய்ய விட்டுனாக்கா மிஸ் பண்ணினாக்கா என்னடா பல்லாங்குழி அடி வேகமா போ பின்னாடி சொல்லுங்க. தம்பி உள்ளவரோட ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் செய்ய விட்டுனாக்கா மிஸ் பண்ணினாக்கா என்னடா பல்லாங்குழி அடி வேகமா போ